ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்போஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி கேப்சிகம் க்ரீன் சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க, நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்துக்கோங்க, இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8 பெரிய க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அது போடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு ரொம்ப வதக்காதீங்க, கொஞ்சமாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கன் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகாவை அதோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கலந்து அந்த சிக்கனில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்சிகனை போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கிட்டு குக்கரை போட்டு மூடிடுங்க. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிரேவியாட்டம் வரத்துக்கு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரும், அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். அப்போ நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. நல்லா திக்காகிடும். திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதி விட்டுட்டு இப்போ நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா சூப்பரான கேப்சிகம் க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.